வடநாடு விவகாரத்தில் காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எச்சு போராட்டம் பண்ணுறது சரியா? இது ஒரு நிலைப்பாடு முழுக்க ஏற்புடையதில்லைன்னு சொல்கிறீங்களா? வடகாடு சம்பவம் தொடர்பாக இப்போது நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அணுகி அனுமதி பெற்று நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை. ஆதிதிராவிட சமூகத்தினருக்கு உரிய அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலை அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதை ஒட்டி நீண்ட காலமாக அவர்களின் பயன்பாட்டில் உள்ள பொது இடத்தையும் அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த இடத்தில் உரிமை கோருவது அநீதியாகும். வேண்டுமென்றே தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி அது. ஆகவே அதிகாரிகள் அதில் முறையாக நீதிமன்றத்தில் தலையீடு செய்து ஆதிதிராவிட மக்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கே மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்த கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம். அடுத்து, ஆதிதிராவிட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 6 பெண்கள் உட்பட 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 இருசக்கர வண்டிகள் முற்றாக எரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வீடு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகளையும் கூட வெட்டியிருக்கிறார்கள். 2 கார்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு தொடுத்து அதிலே கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. காவல்துறை அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த பொய் வழக்கில் ஆதிதிராவிடர்களையும் இணைத்து பிணைத்து சிறைப்படுத்திய அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்லும்போது கோவில் பிரச்சனைகளால இந்த பிரச்சனைகள் வரல, குடிபோதையில் பெட்ரோல் ஏற்பட்ட பிரச்சனைன்னு அறிக்கை கொடுத்தாரு. அதோடு இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அந்த சம்பவம் நடந்த இதுவரைக்கும் சம்பவ இடத்துக்கே போகல. உயர்நீதிமன்ற தீர்ப்பு உத்தரவுப்படி அவங்க மாவட்ட ஆட்சியர் போய் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி சார்? தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் சாதி வெறியாட்டம் நிகழ்ந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களோ உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்வதே இல்லை. பிற கலவரங்கள் நடக்கிற போது உடனடியாக வந்து குவிகிறவர்கள், அந்த இடத்திற்கு போய் பார்வையிடக்கூடியவர்கள். தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. இது நீண்ட காலமாகவே நீடித்து வருகிற ஒரு அவலம், பேரவலம். உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பிய பிறகு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்ததாக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் காவல்துறை நிர்வாகத்திற்கும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகிற போது பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக சந்தித்து அவர்களுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும், ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வடகாடு சம்பவம் என்பது சாதி அடிப்படையில் நிகழ்ந்தது அல்ல என்று சொல்லுவது நீதியை மறுக்கிற ஒரு நடவடிக்கை. வெறும் சட்டம் ஒழுங்காக மட்டுமே பார்க்கிற அணுகுமுறை. காவல்துறையின் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.